இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு அப்புறமா டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சுக்கலாம். இத பாரு மாயா, பொங்கல் வியாபாரத்துக்கெல்லாம் இந்த பணம் பத்தவே பத்தாது. அதோட உனக்கு கொடுத்த பணத்தை என் பிசினஸுக்கு எடுத்துக்கிட்டேன்னு மாமாக்கு தெரிஞ்சதுன்னா மாமா என்ன திட்ட மாட்டாரா? அதனால இந்த பணத்தை வச்சு டான்ஸ் ஸ்கூலுக்கு இடம் பார்க்க ஆரம்பிச்சிடு. இடத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் வரும்ல, அப்புறம் என்ன? அப்படியா? சீனு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? டீலர் கிட்ட 20 லட்சத்தை அட்வான்ஸா கொடுத்து 60 லட்சத்துக்கு மெட்டீரியல்ஸ் கேட்போம். அப்புறம் பெரியப்பா பணம் கொடுத்ததும் செட்டில் பண்ணிடலாம். ஏன்னா நல்ல ட்ரெஸ் எல்லாம் மத்த கடைக்காரங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமாமா, முதல்ல இந்த 20 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் நம்ம டீலரை பார்த்து பேசுவோம். சரி, ஓகே. வெறுமனே ஓகே சொன்னா போதுமா? வேற என்ன பண்ணணும்? உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. ஒண்ணே ஒண்ணு. டே போடா, வீட்ல எல்லாரும் இருக்காங்க. அதுக்கு என்ன, நான் போய் டோரை சாத்திட்டு வரேன். சீனு, பகல் நேரத்துல கதவை சாத்தினா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? புருஷன் முன்னாடி தனியா இருக்காங்கன்னு நினைப்பாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். யாராவது வந்துருவாங்க. எனக்கான கமிஷனை கொடுக்காம நான் உன்னை விட மாட்டேன். என்னடா நீ? பெரியப்பா எனக்கு தானே பணம் கொடுத்தாரு. என்னமோ நீ வாங்கி கொடுத்த மாதிரி கமிஷன் கேக்குற? அந்த கமிஷன் இல்ல, இந்த கமிஷன். போடா, தர மாட்டேன். மாயா, ஏய் சீனு, கிட்ட வராத சொல்லிட்டேன். விடு சீனு. மாயா, ஏன்டா இப்படி பண்ற? நே ஒன்னு தான் கேக்குறேன். நீ குடுக்கலனா என்ன, நான் குடுக்குறேன். டேய் வேண்டாம், சொன்ன கேளு. வேண்டாம் சீனு. டேய் வேணாடா. ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் மாயா. சரி, அப்ப நீ அத குடு. சீ, யாராவது பாத்துற போறாங்க. இவளை இந்த வீட்டை விட்டு எப்படியாவது துரத்தணும்னு நினைச்சா இதுங்க ரெண்டு கொஞ்சம் கொலாவிட்டு இருக்குதுங்க. இந்த கருமத்தை வேற நான் பார்க்க வேண்டியதா இருக்கு.